வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. நான் உங்கள் மேக்ஸ் மத்தன். இந்த லைவ்ல என்ன பார்க்க போறோம்னா லைவ் டெஸ்ட் 40 தான் பார்க்க போறோம். என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசனிங் அப்படின்ற டாபிக்ல இருந்தா பார்க்க போறோம். வாங்க டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். நமக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கோடிங் டிகோடிங் அப்படின்ற டாபிக்ல இருந்து இருக்கு. ரோஸ் அப்படின்றத 912822 மாத்தினா மைஸ் அப்படின்றத எப்படி மாற்றலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ரோஸ் அப்படின்றது எப்படி வந்துச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டா நமக்கான ஆன்சர் வந்து ஈஸியாக ஃபைன் பண்ணிடலாம். ஸோ ரொம்பவே சிம்பிள். ஆப்போசிட் ஆல்ஃபபெட்டை வச்சு லாஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஐயோட ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா ஆரோட ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா ஐ, ஓவோட ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா எல், எஸ்ஸோட ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா ஹச், இயோட ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா வி. ஐங்கிறது 9th பொசிஷன், எல் 12th பொசிஷன், ஹச் 8th பொசிஷன், வி 22வது பொசிஷனில் வர்ற ஆல்ஃபபெட். அதாவது ஏலேருந்து இசட் வரைக்கும் எழுதுறப்போ ஐங்கிறது 9வது இடத்துல வரும், எல்லுங்கிறது 12வது இடம், ஹச்சுங்கிறது 8வது இடம், விங்கிறது 22வது இடத்துல வரும். அப்போ இந்த கொஸ்டினுக்கான லாஜிக் என்ன? ஆப்போசிட் ஆல்ஃபபெட்டோட பொசிஷன் வேல்யூ தான் எழுதியிருக்காங்க. ஸோ சேம் அதே லாஜிக் வந்து நம்ம மைஸ் அப்படின்றதுக்கு யூஸ் பண்ணிடலாங்களா? எம்மோட ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா என், ஐயோட ஆப்போசிட் ஆர், சியோட ஆப்போசிட் எக்ஸ், இயோட ஆப்போசிட் வி. இது அப்படியே நம்பருக்கு கன்வெர்ட் பண்ணிடலாம். என்னங்கிறது 14, ஆர் 18, எக்ஸ் 24, வி 22 அப்படின்றதான் நமக்கான ஆன்சர். எந்த ஆப்ஷன் இருக்கு பாருங்க, ஆப்ஷன் பி என்பது தான் சரியான விடை. ஓகேங்களா? நமக்கான இரண்டாவது கேள்வி பார்த்துடலாங்களா? பார்த்துக்கோங்க, சேம் அதே தான் லாஜிக் கொடுத்துருப்பாங்க. நமக்கான இரண்டாவது கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. அல்ஜிப்ரா என்பதை பிகே ஹச்டி சிக்யூபி என குறித்தால் ஜாமெண்ட்ரி என்பதை எவ்வாறு குறிப்பாய் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நல்லா நோட் பண்ணுங்க. ஏக்கு அப்புறம் என்ன லெட்டர் வந்திருக்கு? பின்னு வந்திருக்கு. எல்லுக்கு அப்புறம் என்ன வந்திருக்கு? அதாவது எல்லுக்கு முன்னாடி தான் நமக்கு கே வரணும். அப்போது நெக்ஸ்ட் பாருங்க, ஜி ஹச், G7 H8, இடி அதாவது ஒரு லெட்டர் குறைச்சிருக்காங்க, பிசி ஒரு லெட்டர் கூட்டியிருக்காங்க, ஆர் Q ஒரு லெட்டர் குறைச்சிருக்காங்க. அதாவது ஆல்டர்னேட்டிவாக +1 -1 அப்படின்னு போயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லெட்டருக்கு என்ன பண்ணணும்? ஒரு லெட்டர் கூட்டணும். அப்போ ஜியோட நெக்ஸ்ட் லெட்டர் என்ன? ஜிக்கு அப்புறம் ஹச்ன்ற லெட்டர் வரும். நெக்ஸ்ட்டு ஆல்ஃபபெட், அதாவது ஆட் நம்பர் அப்படின்ற ஆட் டிஜிட்டில் வர லெட்டருக்கு எல்லாமே +1 பண்ணணும். ஈவன் டிஜிட்டில் வர நம்பர் எல்லாத்துக்குமே -1 பண்ணிக்கணும். அப்போ ஆட் டிஜிட் பார்த்துடலாங்களா? ஆட் டிஜிட் ஈவன் டிஜிட் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். இக்கு முன்னாடி வரப்போ ஒரு ஆல்ஃபபெட் என்ன? டிக்கு அப்புறம் தான் இ வரும். ஸோ இக்கு டி அப்படின்றது வரும். ஓங்கிறது பார்த்தீங்கன்னா ஆட் நம்பருக்கு என்ன நெக்ஸ்ட் ஆல்ஃபபெட் வரும்? டிக்கு அப்புறம் பி அப்படின்றது வருது. அப்படி பார்க்கும்போது நமக்கு ஆப்ஷன் சி கட்டு, ஆப்ஷன் டி கட்டு. ஓகேங்களா? லாஸ்ட் ரெண்டு இதில் எக்ஸ் தான் இருக்குது. அப்போ நெக்ஸ்ட் நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். எம்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஆட் நம்பரில் வந்திருக்கு. எம்முக்கு முன்னாடி என்ன ஆல்ஃபபெட் வரும்? எல் வரும். ஓகேங்களா? அப்போ எல் வர்றப்போ சேம் ரெண்டு ஆப்ஷன்லேயும் எல்லுன்றதான் இருக்குது. இக்கு அப்புறம் என்ன ஆல்ஃபபெட்? எஃப்ன்ற ஆல்ஃபபெட் இருக்கும். ரெண்டுலேயுமே ஆப்ஷன் ஏலையும் எஃப் வரைக்குமே சேமாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு டி அப்படின்றது 20க்கு முன்னாடி இருக்க ஆல்ஃபபெட்டை எடுத்துக்கணும். ஏன்னா நமக்கு வந்து ஈவன் நம்பருக்கு வந்து ஒரு லெட்டரை குறைச்சிக்கணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ எஸ் அப்படின்றது வரும். அப்படி பார்க்குறப்போ நமக்கு ஆப்ஷன் பி அப்படின்றத ஆன்சராக போட்டு போயிடலாம். இருந்தாலும் நம்ம கண்டினியூ பண்ணிடலாம். டில் கொஷின் முடிகிற வரைக்கும் நம்ம கண்டினியூ பண்ணிடலாம். ஆர் அப்படின்றது ஆட் பொசிஷன். ஆருக்கு அப்புறம் வர ஆல்ஃபபெட் பார்த்தீங்கன்னா எஸ் அப்படின்ற லெட்டர் வரும். ஒய்ங்கிறது ஈவன் டிஜிட்டில் வருது. ஈவன் டிஜிட்டில் வந்தால் ஒரு லெட்டர் குறைச்சிக்கணும். ஸோ ஒய்க்கு முன்னாடி வர ஆல்ஃபபெட் எக்ஸ் அப்படின்றதான் வரப்போகுது. அப்போ நமக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி என்பது தான் சரியான விடை. ஓகேங்களா? நமக்கான தேர்ட் கொஸ்டின் பார்த்தலாங்களா? நமக்கான தேர்ட் கொஸ்டினில் பாருங்கள், கிளாசிக் என்பதை XOZHHRXன்னு குறிச்சா சைல்டுன்றதை எப்படி எழுதுவீங்கன்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒன்றுமே இல்லை. இதுக்கு லாஜிக் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் ஆல்ஃபபெட். அதாவது சியோட ஆப்போசிட் எக்ஸு, எல்லோட ஆப்போசிட் ஓ, ஏவோட ஆப்போசிட் இசட், எஸ்ஸோட ஆப்போசிட் ஹச். அப்போ 2 எஸ் கொடுத்துருந்தாங்க, 2 ஹச் வந்திருக்கு. ஐயோட ஆப்போசிட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர், சியோட ஆப்போசிட் எக்ஸ். அப்போ நமக்கு என்ன லாஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்க? ஆப்போசிட் ஆல்ஃபபெட்டை எழுதியிருக்காங்க. அதே மாதிரி சைல்டுக்கு எழுதும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? சியோட ஆப்போசிட் என்ன? எக்ஸ் அப்படின்றதான் சியோட ஆப்போசிட். ஹச்சோட ஆப்போசிட் என்ன? எஸ் அப்படின்றத ஹச்சோட ஆப்போசிட். IRLO TW. அப்போ XS ரோ அப்படின்றதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏல இருக்குது. ஓகேங்களா? XSROW அப்படின்றதான் இந்த கேள்விக்கான ஆன்சராக இருக்குது. நமக்கான ஃபோர்த் கேள்வி பார்த்தலாங்களா? நமக்கான ஃபோர்த் கேள்வியும் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க. கேமல் என்பது XZNVO என குறிப்பிட்டால் டைகர்ன்றதை எப்படி எழுதுறான்னு கேட்டிருக்காங்க. சேம் அதே லாஜிக் தான். CX AZ MN EV LO நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? LO அப்படின்றத LOVE லவ் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். எல்லும் ஓவும் ஆப்போசிட்டாக இருக்கும், விஇ ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ ஆப்போசிட் ஆல்ஃபபெட் தான் இதுக்கும் கொடுத்துருக்காங்க. டீயோட ஆப்போசிட் என்ன? ஜி, IRGT EV ஆர்
ஐ அப்படின்றது வரும். அப்போ இந்த கேள்விக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி, GRTVI அப்படின்றது அந்த கேள்விக்கான ஆன்சர். ஓகேங்களா? நமக்கான 5வது கேள்வி பார்த்துடலாங்களா? நமக்கான 5வது கேள்வி என்ன சொல்லியிருக்காங்க? அட்டுன்றது 20, பேட்டுன்றது 40னா கேட்டுன்றது என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்பவே சிம்பிள். அட்டு எப்படி 20 வந்துச்சுன்னு பார்த்தலாம். ஏங்கிறது 1வது ஆல்ஃபபெட், டிங்கிறது 20வது ஆல்ஃபபெட், ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 20 கிடைக்கும். சேம் பி அப்படிங்கிறது 2, அட்டுன்றது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 20ன்னு. ஸோ 2 × 20 40 அப்படின்றது கிடச்சிருக்கு. ஸோ அப்போ லாஜிக் என்ன? ஆல்ஃபபெட்டை வந்து மல்டிப்ளை பண்ணிட்டு போயிருக்காங்க. சி அப்படின்றது 3, 80 அட்டோட வேல்யூ என்ன? 20. ஸோ 3ஐயும் 20ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 60 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த கேள்விக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 60 என்பதுதான் இந்த கேள்விக்கான ஆன்சர். ஓகேங்களா? நமக்கான 6வது கேள்வி பார்த்தலாங்களா? 6வது கேள்வி பார்த்தீங்கன்னா சப்ஸ்டியூஷன் கோடிங். என்ன சொல்லியிருக்காங்க? கிவ் அப்படின்ற வேர்டு கொடுத்துருக்காங்களா? இதை எப்படி எழுதியிருக்காங்க? 5137 எழுதியிருக்காங்க. பேட் அப்படின்ற வேர்டுக்கு எப்படி எழுதியிருக்காங்க? 924 எழுதிட்டு நமக்கு என்ன கேட்குறாங்க? கேட் அப்படின்ற வேர்டுக்கு கேட்குறாங்க. ஓகேங்களா? அதாவது அதோட நம்பர், அதாவது அந்த லெட்டரோட நம்பர் என்னவோ அதை அப்படியே எடுத்து எழுதிடுங்க. ஜிக்கு என்ன நம்பர் வரும்? 5 அப்படின்றது வரும். ஏடி அட்டுக்கு வந்து 24 அப்படின்ற நம்பர் வரும். ஈக்கு பார்த்தீங்கன்னா 7 அப்படின்ற நம்பர் வரும். அப்போ இந்த கேள்விக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 5247 ஆப்ஷன் சி என்பது தான் இந்த கேள்விக்கான ஆன்சர். இதை சப்ஸ்டியூஷன் கோடின்னு கேட்பாங்க. இந்த மாதிரி கோடிங் கேட்டாங்கன்னா ரொம்பவே சிம்பிள். ஃபஸ்ட்டு லெட்டர் என்ன இருக்குது? ஜி. அப்போ ஜியோட வேல்யூ 5, ஐயோட வேல்யூ 1, வியோட வேல்யூ 3, ஈயோட வேல்யூ 7. அப்படியே நமக்கு கேட்டதுக்கு எடுத்து எழுதணும்னா நமக்கான ஆன்சர் கிடச்சிரும். நமக்கான அடுத்த கேள்வி பார்த்துடலாங்க. ரொம்பவே சிம்பிள் தான். இந்த கொஷினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சியா இருக்குது. ஓகேங்களா? நமக்கான 7th கொஷின் பார்த்துலாங்களா? 7th கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க? இஸ்ங்கிறது 26, வாஸுங்கிறது 38னா ஆர் அப்படின்றது எப்படி குறிப்பீங்கன்னு கேட்டிருக்காங்க. ரொம்பவே சிம்பிளான லாஜிக்குங்க. ISன்னு கொடுத்துருக்காங்களா? இதோட ஆப்போசிட் லெட்டர் என்ன? IRHS. எஸ்ஸோட ஆப்போசிட் ஹச். ஸோ இந்த லெட்டரை வந்து நம்பராக மாற்றிக்கிறேன். ஆறுங்கிறது 18வது லெட்டராக வரும், ஹச்சுங்கிறது 8வது லெட்டராக வரும். ஸோ ரெண்டையும் கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும்? 18 + 8 26. ஸோ அப்போ இதுக்கான லாஜிக் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் ஆல்ஃபபெட்டோட அடிஷன். சேம் லாஜிக்கை ஆர் அப்படின்ற வேர்டுக்கு யூஸ் பண்ணிடலாம். ARE, ஆர் அப்படின்ற வேர்டுக்கு. ஏவோட ஆப்போசிட் என்ன? இசட். ஆரோட ஆப்போசிட் என்ன? ஐ. ஈயோட ஆப்போசிட் என்ன? வி. இசட்டுங்கிறது 26, I9, V22. 26 + 22 48ன்னு கிடைக்கும். 48ஓட ஒரு 9 கூட்டினீங்கன்னா நமக்கு 57 அப்படின்றதான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஆப்ஷன் சியில் இருக்குது. ஓகேங்களா? ரொம்பவே சிம்பிள் தான். சேம் இதே மாதிரி மாடலில் நமக்கான அடுத்த கேள்விகளை பார்ப்போம். 8th கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இசட் அப்படிங்கிறது 52ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இசட் அப்படிங்கிறது நமக்கு ஆல்ஃபபெட் படி பார்த்தீங்கன்னா 26, அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி 52ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஆக்ட் அப்படின்றது 48ன்னு கொடுத்துருக்காங்க. அது எப்படி வந்துன்னு பார்த்துலாங்களா? ACT ஆக்ட் அப்படின்றது 48 கொண்டு வந்துட்டோம்னா அதே மாதிரி பேட்டுக்கு யூஸ் பண்ணிடலாம். ஏங்கிறது ஃபஸ்ட்டு பொசிஷன், சிங்கிறது 3rd பொசிஷன், டீங்கிறது 20th ஆல்ஃபபெட்டாக வரப்போகுது. இதை வச்சு நம்ம 48 கண்டுபிடிக்கணும். 3ஐயும் கூட்டினா நமக்கு 48 வரல. நமக்கு என்ன லாஜிக் கொடுத்துருந்தாங்க? இசட்டுங்கிறது 52ன்னு கொடுத்துருந்தாங்க. இது எப்படி எடுத்துக்கலாம்? 26 × 2ன்னு எடுத்துக்கலாம். அப்போ ஒவ்வொரு ஆல்ஃபபெட்டையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறாங்க. 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 1 × 2 2, 3 × 2 6, 20 × 2 40. ஸோ இதை இது 3த்தையும் ஆட் பண்ணிக்கலாம். 40 + 6 46, 46 + 2 48 அப்படின்றது கிடைக்கிது. அப்போ இதுக்கான லாஜிக் என்ன? ஆல்ஃபபெட்டோட பொசிஷன் வேல்யூவை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணுறாங்க. பிங்கிறது பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆல்ஃபபெட், ஏங்கிறது ஃபஸ்ட் ஆல்ஃபபெட், டிங்கிறது 20th ஆல்ஃபபெட். இது அப்படியே 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு நம்பரையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4, 2, 40 அப்படின்னு கிடைக்கும். ஸோ எல்லா நம்பரையும் ஆட் பண்ணால் நமக்கான ஆன்சர் 46 அப்படின்றது அந்த கொஷினுக்கான ஆன்சர். ஆப்ஷன் டியில் இருக்குது. ஓகேங்களா? 46 என்பது தான் சரியான விடை. ஓகேங்களா? நமக்கான 9th கொஷின் பார்த்துலாங்களா? என்ன சொல்லியிருக்காங்க? பேட்ன்றது 23, கேட்ன்றது 24னா பாய்ன்றது எப்படி குறிக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ BAT பேட் வந்து எப்படி 23 மாறிச்சு அப்படின்றத கண்டுபிடிச்சலாம். பிங்கிறது செகண்ட் ஆல்ஃபபெட், A1, D20 அப்படி ஆட் பண்ணுங்கள். 20 + 2 22, 22 + 1 23. அப்போ அட்டுங்கிறது 21 + சிங்கிறது 3 ஆட் பண்ணால் 24 அப்படின்றது கிடைக்கிது. அப்போ லாஜிக் என்ன? ஆல்ஃபபெட்ஸை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. பிங்கிறது பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆல்ஃபபெட், ஓங்கிறது 15th ஆல்ஃபபெட், ஒய்ங்கிறது 25th ஆல்ஃபபெட். ஸோ 15 + 25 40, 40 + 2 42 அப்படின்றத இந்த கொஷினுக்கான ஆன்சர். சூப்பர் எல்லாரும் நல்லா போட்டுட்ருக்கீங்க. இதே மாதிரி அடுத்தடுத்த கொஷினை பார்த்தோம்னா இன்னும் நமக்கு ஒரு 11 கொஷின் தான் இருக்குது. ரொம்ப கம்மியான டைமில் சால்வ் பண்ணுறோம். இதே வேகத்தில் நீங்களும் ஓடியாங்க. நம்ம சீக்கிரமாக சால்வ் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோ பார்க்கலாம். ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்க போது. நிறைய கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா?
நமக்கான 10வது கேள்வி பார்த்தலாங்களா? நமக்கான 10வது கேள்வியில் என்ன சொல்லியிருக்காங்க, D4 கவர் 63னா பேசிக்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. சேம் நமக்கு எப்பயுமே லெட்டராக கொடுத்துட்டாங்கன்னா அதை நம்பராக கன்வெர்ட் பண்ணிடலாம். கவர் அப்படின்றது எப்படி 63 வந்துச்சுன்னு பார்க்குறேன். C3 O15 V22 E5 R18. ஸோ 15 + 5 20, 22 + 18 40 அப்படின்னு கிடைக்கும். கரெக்டுங்களா? இங்கே இருக்க 2 கேரிஃபைட் ஆகிடுச்சுன்னா 20 + 20 40ன்னு மாறிடும். இங்கே ஒரு 3 இருக்குது, ஸோ +3 அப்படி ஆட் பண்ணுங்கள். 20 + 40 60, 60 + 3 63. அப்போ என்ன லாஜிக்கு, ஆல்ஃபபெட்ஸ் அப்படியே ஆட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ பேசிக்ஸ் அப்படின்றது யூஸ் பண்ணிடலாம். பிங்கிறது செகண்ட் ஆல்ஃபபெட், A1 S19 I9 S19. ஸோ 19 + 1 20, 9 + 2 11, 11 + 19 29 + 9 2 + 9 11 ப்ளஸ் ஒரு 19 இருக்குது. ஸோ இந்த ஒன்றை வந்து அப்படியே கேரி ஃபார் பண்ணால் நமக்கு இங்கே 20ன்னு மாறிடும். +10 + 20. ஸோ ஆட் பண்ணால் 20 + 20 40, 40 + 20 50 அப்படின்றது அந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஆப்ஷன் பின்றது அந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? நமக்கான 11வது கேள்வி பார்த்துலாங்களா? நமக்கான 11வது கேள்வி பாருங்கள். சி அப்படிங்கிறது 3, கால் அப்படின்றது 28னா செல் அப்படின்றது என்னன்னு கேட்குறாங்க. ஸோ கால் அப்படின்றது எப்படி நமக்கு 28ஆக மாறிச்சு அப்படின்றத பார்த்தலாம். ஸோ லெட்டராக இருக்கிறத நம்பராக மாற்றிடலாம். C3 A1 L12 L12 12 + 12 24, 24 + 4 28. சேம் லாஜிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ செல் அப்படின்றதுக்கும் நம்ம ஆல்ஃபபெட்ஸை ஆட் பண்ணிடலாம். C3 E5 L12 L12 12 + 12 24, 5 + 3 8, 24 + 8 32 அப்படின்றது அந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? 32 என்பதான் இந்த கொஷினுக்கான ஆன்சராக இருக்குது. ரொம்பவே சிம்பிள் தான். நமக்கான 12வது கேள்வி பார்த்தலாங்களா? நமக்கான 12வது கேள்வி பாருங்கள். புக்குன்றது 43, பென் 35னா காப்பி அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சேம் லாஜிக் யூஸ் பண்ணி பார்ப்போம், ஆட் பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி மாடலில் கொடுத்துட்டாங்கனாலே நமக்கு பேசிக்ஸை ஆட் பண்ணி பார்த்தாலே மேக்ஸிமம் எல்லா கொஷனுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ B2 O15 O15 K11 15 + 15 30, 30 + 13 43. அப்போ இந்த கொஷினுக்கான லாஜிக் என்ன, சிம்பிளாக ஆல்ஃபபெட்ஸை ஆட் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஸோ காப்பி அப்படின்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணிடலாம். C3 O15 P16 Y25 15 + 25 40, 40 + 19 59 அப்படின்றது இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? 59 என்பது இந்த கொஷினுக்கான ஆன்சராக இருக்குது. ஓகேங்களா? நமக்கான அடுத்த கேள்வி பார்த்துடலாங்களா? நமக்கான அடுத்த கேள்வி, இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா நிறையா பேர், ஏகப்பட்ட பேர் நம்மக்கிட்ட டவுட்டு கேட்டிருக்காங்க. சரி, இதுக்கான லாஜிக் என்ன, எங்களுக்கு புரியலன்னு சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஸோ இந்த லைவில் தெளிவாகவே நம்ம சொல்லிடலாம். ரொம்பவே சிம்பிள். ட்ரஸ்ட்டுன்றது 103, லவ்ன்றது 58, கேரிங் அப்படின்னா எவ்வளோ அப்படின்றத கொஷினாக கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான், ஈஸியாக போட்டுடலாங்க. ஒன்றுமே இல்லை, நம்ம ட்ரஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதில் ஆல்ஃபபெட்ஸை ஆட் பண்ணலாம். T20 R18 U21 S19 T20. இங்கே இருக்க ஒன்று மட்டும் கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டோம்னா எல்லாமே 20 20 20 20 4 20 என்ன 80, 80 + 18 98 தானே சார் வருது. ஆனால் 103 எப்படி சார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதில் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குதுன்னு பாருங்களேன். 1 2 3 4 5. ஸோ 5 லெட்டர்ஸ் இருக்குது, அதனால் +5 பண்ணிக்கிறாங்க. 98 + 5 103 அப்படின்றது கிடைக்குது. ஓகேங்களா? இப்படி தான் லாஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. சம் ஆஃப் த லெட்டரோட ஆல்ஃபபெட் பொசிஷன் ப்ளஸ் ஹவு மெனி நம்பர் ஆஃப் லெட்டரோட நம்பர் கவுண்ட்டை மட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதேமாதிரி லவ்க்கு செட் ஆகுதா அப்படின்றத பார்த்துலாம். L12 O15 V22 E5 15 + 5 20, 12 + 22 34 அப்படின்னு கிடச்சிருக்கு. 20 34 கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும், 54 அப்படின்றத வந்திருக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், எவ்வளோ லெட்டர் இருக்கோ அவ்வளோ நம்பரை ஆட் பண்ணணும். 4 லெட்டர் இருக்குது, ஸோ 4 நம்பரை ஆட் பண்ணோம்னா 58 அப்படின்றதான் கிடைக்கும். இதே லாஜிக்கு கேரிங் அப்படின்றதுக்கு யூஸ் பண்ணிடலாம். C3 A1 R18 I9 G7 1 + 9 10, 7 + 3 10 ப்ளஸ் ஒரு 18ன்ற நம்பர் இருக்குது. ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும், ஆட் பண்ணால் CARI ஒரு நம்பர் விட்டுட்டோம் பார்த்தீங்களா. ஸோ திருப்பி சால்வ் பண்ணிடலாம். C3 A1 R18 I9 N14 G7. ஓகேங்களா? G7. இப்போ 1 + 9 10, 7 + 3
10 ஓகேங்களா. 18 + 14 32 ஓகேங்களா. 32 ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கிது, 52 அப்படின்றதான் இருக்குது. ஸோ எவ்வளோ லெட்டர் இருக்கோ அவ்வளோ நம்பர் ஆட் பண்ணணும். 1 2 3 4 5 6 லெட்டர்ஸ் இருக்குது. ஸோ 6 நம்பர் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 58 அப்படின்றது கிடைக்கும். ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி ஆப்ஷன் 58 அப்படின்றதான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, பார்த்துக்கோங்க. 58 என்பதான் இந்த கேள்விக்கான ஆன்சர் ஓகேங்களா. நமக்கான 14வது கேள்வியில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. டேபிள்ன்றதை 2 1 2 3 5 கொடுத்துட்டு டைம்ன்றதை எப்படி குறிப்பீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கொடுத்துருக்கிறத நான் லெட்டராக எழுதிடுறேன். T20 A1 B2 L12 E5. பட் நமக்கு இந்த நம்பர் கொடுக்கலையே சார், என்ன சார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 1 2 3 5 கொடுத்துருக்காங்களே சார். அப்போ என்ன சார் பண்ணியிருக்காங்கன்னா டபுள் டிஜிட்டாக இருக்கிறத டிஜிட்ஸை வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க. அந்த டிஜிட்ஸை ஆட் பண்ணிக்கிறாங்க. 1 + 2 3 2 + 0 2 அப்படியே பேலன்ஸ் எல்லா நம்பரும் வந்திருக்கு. இதே லாஜிக்கை டைம் அப்படின்றதுக்கு அப்ளை பண்ணிடலாம். T20 I9 M13 E5 என்ன பண்ணும், 2 டிஜிட்டாக இருக்கிறத தனித்தனி டிஜிட்ஸாக ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணால் 2 + 0 2 9 அப்படி வந்துடும். 1 + 3 4 அப்படின்னு வரும். 5 நம்பர் அப்படி வந்துடும். அப்போ 2945 ஆப்ஷன் சி அப்படின்றது அந்த கொஷினுக்கான ஆன்சராக இருக்குது ஓகேங்களா. நமக்கான 15வது கேள்வி பார்த்துடலாங்களா. நமக்கான 15வது கேள்வியில் பாருங்கள், ரொம்பவே சிம்பிள். நமக்கு ஒரு சீரீஸ் கொடுத்துட்டு P@Lங்கிறது Y75 மாற்றிருக்காங்க. இதே மாதிரி நம்ம $1 ஆஷை வந்து எப்படி மாற்றலாம் அப்படின்றதான் கொஷினாக கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள். பீன்றது பாருங்கள் எத்தனாவது ஸ்டார்டிங்லேருந்து எத்தனாவது இருக்குன்னு செகண்ட் பொசிஷனில் இருக்குது. அதே மாதிரி ஃபஸ்ட்டு லெட்டர் ஒய் அப்படின்றது பாருங்கள் கடைசியிலேருந்து ஃபஸ்ட்டாக இருக்குது, சாரி கடைசியிலேருந்து செகண்டாக இருக்குது. அட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து 4th இருக்குது. அதே மாதிரி 7 அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து 7th இருக்குது. அதாவது ஃப்ரம் லெஃப்ட்லேருந்து எத்தனாவது பொசிஷனில் இருக்கோ அதே நம்பர் ஆஃப் பொசிஷனில் ரைட்டில் இருக்கிறத எடுத்திருக்காங்க. எல் அப்படின்றது பாருங்கள் 1 2 3 4 5 6 7 7th பொசிஷனில் இருக்குது எல் அப்படின்றது. அதே மாதிரி 7th பொசிஷனில் பாருங்கள் 1 2 3 4 5 6 7 7th பொசிஷனில் 5 அப்படின்றது இருக்குது. இதே மாதிரி நமக்கு என்ன சொல்கிறாங்க, டாலர் கொடுத்துருக்காங்களா. டாலருங்கிறது லெஃப்ட் டு ரைட்டு எத்தனாவது பொசிஷனில் இருக்குது பாருங்கள் 1 2 3 4 5 6th பொசிஷனில் இருக்குது. அப்போ கடைசியிலேருந்து 6th பொசிஷனில் என்ன வருதுன்னு பாருங்கள் 1 2 3 4 5 6th பொசிஷனில் எஃப் அப்படின்ற லெட்டர் வருது. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க 1 அப்படின்றது கொடுத்துருக்காங்க கரெக்டுங்களா. அந்த 1ங்கிறது டாலர்லேருந்து எத்தனை லெட்டர் தள்ளி இருக்குன்னு பாருங்கள் 1 2 3rd லெட்டராக இருக்குது. அதே மாதிரி கடைசியில் எஃப்லேருந்து 3 லெட்டராக 3வது லெட்டரில் என்ன இருக்குன்னு பாருங்கள் டாட் அப்படின்றதுக்கு 1 2 3rd பொசிஷனில் டாட் அப்படின்றது இருக்குது. ஸோ எஃப் டாட் அப்படின்றது கிடச்சிருச்சு. அப்போ எஃப் டாட்னு தெரிஞ்சிட்டாலே நமக்கான ஆன்சர் என்ன, சி அப்படின்றதான் ஆன்சராக இருக்க முடியும். ஸோ சின்னு டைரெக்டாக போட்டலாம். ஸோ ஆஸ் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த 1ல் இருந்து ஆஸ் அப்படின்றது எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, 2வது டிஸ்டன்ஸில் இருக்குது. அதே மாதிரி கடைசியிலேருந்து டாட்டில் இருந்து 2வது பொசிஷனில் என்ன நம்பர் இருக்குது 3 அப்படின்றது இருக்குது. ஸோ F.3 அப்படின்றது அந்த கொஷினுக்கான ஆன்சர் ஓகேங்களா. F.3 அப்படின்றது அந்த கொஷினுக்கான ஆன்சர் ஓகேங்களா. பொசிஷனை ஃப்ரம் லெஃப்ட்லேருந்து ரைட்டு எடுத்துகிட்டு இருக்காங்க ஸ்டார்ட். அதே மாதிரி அதோட ஆப்போசிட் ஆல்ஃபபெட்டான லாஸ்ட்லேருந்து ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதான் லாஜிக்கை யூஸ் பண்ணியிருக்காங்க. லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு போகிறப்ப எத்தனாவது பொசிஷனில் இருக்கோ ஃபஸ்ட்டு லெட்டர், அதே மாதிரி கடைசியிலேருந்து டுவர்ட்ஸ் லெஃப்ட் வர்றப்போ அத்தனாவது இடத்துல தான் நமக்கான ஃபஸ்ட் ஆல்ஃபபெட் இருக்குது. அதே மாதிரி செகண்ட் தேர்டுன்றது ஃபாலோ அப் ஆகிருக்கு ஓகேங்களா. நமக்கான 16th கொஷின் பார்த்துலாங்களா. நமக்கான 16th பொசிஷனில் இருக்கிற பாருங்கள் 16th கொஷினில் மெஞ்சூர் அப்படின்றத 42365 கொடுத்துருக்காங்க. ஸோ எழுதிக்கலாம். ஏன்னா இது சப்ஸ்டியூஷன் கோடிங், அதனால் எழுதி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக எழுதிடலாம். ஸோ எம்ங்கிறது 4, ஐங்கிறது 2, என்னங்கிறது 3, 6 5 8 அப்படின்றது இருக்குது. அதே மாதிரி டேட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. டேட்டுன்றது என்ன கொடுத்துருக்காங்க 1970 கொடுத்துட்டு மதுரைக்கு பதிலாக நதுரை அப்படின்றது நமக்கு எத்தனாவது என்ன நம்பர் வரும் அப்படின்றதான் கொஷினாக கேட்டிருக்காங்க. NADURAI அப்படின்றத எழுதிக்கலாம். என் அப்படின்றது எங்கே இருக்குது, இந்த இங்கே இருக்குது. அப்போ எண்ணுக்கு கீழே என்ன நம்பர் இருக்கோ அதை எண்ணுக்கு பதிலாக யூஸ் பண்ணிடுங்க. N3 ஏங்கிறது பாருங்கள் டேட்டில் ஏங்கிறது செகண்டாக இருக்குது. ஸோ செகண்டாக இருக்க நம்பர் பார்த்தீங்கன்னா 9. அப்போ 3 9 போட்டாலே நமக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏன்னு டேரெக்டாக போட்டலாம். ஏன்னா 3 9 ஸ்டார்ட் ஆகுது, அது மட்டும் தான். ஒரு நம்பர் கண்டுபிடிச்சாலும் நம்ம ஆன்சர் போட்டலாம் ஆப்ஷன் ஏன்னு. ஸோ இருந்தாலும் ஃபாலோ பண்ணிடுவோம், கண்டினியூ பண்ணிடுவோம். டி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1 இருக்குது. யூ அப்படின்றது பார்த்தீங்கன்னா 5, R 8, ஏன்றது பார்த்தீங்கன்னா 9, ஐங்கிறது பார்த்தீங்கன்னா
2. அப்போ 3915892 அப்படின்றதுக்கு ஆப்ஷன் ஏ தான் இந்த கேள்விக்கான ஆன்சர். சப்ஸ்டியூஷன் கோடிங் அப்படின்றது தான் இந்த டாபிக். ஓகேங்களா? இதே மாதிரி நெக்ஸ்ட் கொஸ்டினும் சப்ஸ்டியூஷன் கோடிங் தான். ரொம்பவே சிம்பிள். பெங்களூர் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. கரெக்டுங்களா? பெங்களூர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு நமக்கு நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க? 1 2 3 4 2 6 7 8 9 கொடுத்துட்டு ரேஞ்ச் அப்படின்றத எப்படி எழுதலாம் அப்படின்னு மாதிரி கேட்டிருக்காங்க. ரொம்பவே சிம்பிள். ஆறுங்கிறது எங்கே இருக்குது பாருங்கள். ஆறுங்கிறது கடைசியிலேருந்து செகண்ட் இருக்குது. அதே மாதிரி கடைசியிலேருந்து செகண்ட் நம்பர் என்ன? 8. ஏஎன்னு கொடுத்துருக்காங்க பாருங்களா. ஏஎன்னுங்கிறது ஸ்டார்டிங்லேருந்து செகண்ட் தேர்டில் இருக்குது. ஸோ 2 3 அப்படின்றது அந்த நம்பர். ஜிங்கிறது அடுத்த லெட்டராகவே இருக்குது. ஜிக்கு பதிலாக 4. ஈங்கிறது பார்த்தீங்கன்னா கடைசியில் இருக்குது. கடைசி நம்பர் பார்த்தீங்கன்னா 9. அப்போ 8 2 3 4 9 ஆப்ஷன் சி அப்படின்றது அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? இதை சப்ஸ்டியூஷன் கோடிங்னு சொல்லுவாங்க. ரொம்பவே சிம்பிள். நமக்கான 18வது கேள்வி பார்த்துருவோங்க. 18வது கேள்வியில் என்ன சொல்லியிருக்காங்க? கீழ்கண்ட தொடரில் எண் 4 என்ற எண்ணுக்கு முன்னால், இப்போ 4என்ற நம்பர் இருக்குது, அதுக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? 7 அப்படின்ற நம்பர் இருக்குது. ஓகேங்களா? 7 என்ற எண்ணும் உடனேங்கிறது 4க்கு நெக்ஸ்ட்டு. ஓகேங்களா? உடனே தொடர்ந்து 3 என்ற எண் வராமல் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 3ன்ற நம்பர் வந்து வரக்கூடாது. அதாவது 740ன்ற மாதிரி இல்லாத இருக்கிற பேர் வந்து எவ்வளோ இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள் 743 அப்படின்றது வந்திருக்கு. ஸோ இதை கவுண்டில் எடுத்துக்க தேவையில்ல. 741 742 743ங்கிறது கவுண்ட்டுக்கு எடுக்க தேவையில்லை. அப்போ 741 742ன்னு எத்தனை டைம் வந்திருக்கு? 1 2 2 டைம் வந்திருக்கு. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் டி அப்படின்றதான் ஆன்சராக இருக்குது. ஓகேங்களா? நமக்கான 19வது கேள்வி பார்த்துலாங்களா? சேம் நமக்கு ஆல்ஃபா நியூமெரிக் சீரீஸ் அப்படின்ற டாபிக் தான் 19வது கேள்வியில் இருக்குது. மேலே ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க. கீழே உள்ள வரிசையில் கேள்விக்குறி உள்ள இடத்தில் என்ன எண் வரும்னு கேட்டிருக்காங்க. அதாவது என்ன வர வேண்டும்னு கேட்டிருக்காங்க. ஜிங்கிறது பாருங்கள் ஃபஸ்ட்டு லெட்டர் ஜி. எல்லாத்தோட ஃபஸ்ட் லெட்டரும் பாருங்களேன் ஜி பி டின்னு வந்திருக்கு. அப்போ பாருங்கள் அடுத்த லெட்டர் என்ன வரப்போகுது? எம் அப்படின்ற லெட்டர் தான் வரப்போகுது. எம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள் டி அப்படின்றது ஜிக்கு நெக்ஸ்ட் எத்தனாவது பொசிஷனில் இருக்குது பாருங்கள். ஜி டிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் விட்டு அடுத்த லெட்டராக இருக்குது. அதே மாதிரி பிக்கு பாருங்கள் பிங்கிறது இருக்குது, ஒரு லெட்டர் விட்டுட்டு எம்ன்ற லெட்டர் இருக்குது. அதே மாதிரி டி பாருங்கள் டின்றது எம் விட்டுட்டு 4 அப்படின்ற லெட்டர் இருக்குது. அப்போ நமக்கு எம்முக்கு ஒரு லெட்டர் விட்டுட்டு நெக்ஸ்ட் எடுத்தோம்னா என்ன வரும்? என் அப்படின்றது வரும். அப்போ ஆப்ஷன் டி கட்டு, பி கட்டு. ஓகேங்களா? அப்போது சியும் கட்டு, எம்என்கியூ அப்படின்றத நமக்கான ஆன்சர் ஏன்னு போட்டுடலாம். இது எப்படின்றத கடைசிலையும் பார்த்துடலாம். ஓகேங்களா? கடைசி நம்பர் எப்படி வந்துச்சுன்றதை பார்த்துடலாம். எல்லாத்தோட கடைசியில் இருக்கிறதையும் பாருங்களேன். ஆறுங்கிறது பார்த்தீங்கன்னா லாஸ்ட்லேருந்து ஃபஸ்ட்டு, பீன்றது பார்த்தீங்கன்னா லாஸ்ட்லேருந்து செகண்டு, 5ங்கிறது பார்த்தீங்கன்னா லாஸ்ட்லேருந்து தேர்டு. அப்போ நெக்ஸ்ட் சீரீஸ்க்கு நம்ம என்ன எடுத்தணும்? லாஸ்ட்லேருந்து 4th லெட்டர் தான் எடுத்துக்கணும். 4th லெட்டர் பார்த்தீங்கன்னா கியூ, எம்என்கியூ அப்படின்றதான் இந்த கேள்விக்கான ஆன்சர். ஓகேங்களா? நமக்கான கடைசி சம் பார்த்துடலாங்களா? நமக்கான கடைசி சம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்டியூஷன் கோடிங் தான். என்ன கொடுத்துருக்காங்க? ரேஞ்ச் அப்படின்றத பார்த்தீங்கன்னா RANG. ரேஞ்சுன்றது என்ன கொடுத்துருக்காங்க? 1 2 3 4 5ன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரேண்டம் RANDOM. ரேண்டம் அப்படின்றது என்ன கொடுத்துருக்காங்க? 1 2 3 6 7 8ன்னு கொடுத்துட்டு மேங்கோ அப்படின்றத எப்படி எழுதலாம் அப்படின்றதான் நமக்கு கொஷினாக கேட்டிருக்காங்க. எம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரேண்டமில் கடைசி லெட்டராக இருக்குது. அப்போ கடைசி நம்பர் பார்த்தீங்கன்னா 8. ஏ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரேஞ்சில் ஃபஸ்ட் செகண்ட் லெட்டராக இருக்குது. ஸோ 2. என்னு பார்த்தீங்கன்னா ரேஞ்சிலே தேர்டாக இருக்குது. ஸோ 3. ஜி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரேஞ்சிலே தேர்டாக இருக்குது. ஸோ சாரி 4th இருக்குது. 4th லெட்டர் பார்த்தீங்கன்னா 4. ஓ அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரேண்டமில் கடைசியிலேருந்து செகண்ட் லெட்டராக இருக்குது. செகண்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 7. அப்போ 8 2 3 4 7 ஆப்ஷன் பி அப்படின்றது அந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? 8 2 3 4 7ன்னு இருக்குது. ஓகேங்களா? ரொம்பவே சிம்பிள் தான். ஈஸியான டாபிக். இந்த டாபிக் பாருங்கள். என்னென்ன டாபிக் வச்சு நம்ம பார்த்தோம்? கோடிங் டிகோடிங் பார்த்தோம். ஆல்ஃபா நியூமெரிக் சீரிஸ்ன்ற டாபிக் வந்து பார்த்தோம். ஆல்ஃபா நியூமெரிக் சீரிஸ் எங்கே சார் பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது தாங்க நமக்கு ஆல்ஃபா நியூமெரிக் சீரிஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 2 டாபிக் வந்து இந்த லைவில் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ பேலன்ஸ் இருக்க டாபிக்ஸை வந்து நெக்ஸ்ட் லைவில் பார்ப்போம். இதே மாதிரி அடுத்த ஒரு லைவுடன் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மேக்ஸ் மதன். தேங்க்யூ.